வாங்க இன்னைக்கு கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸில் அவன் எப்படி க்ளீனாக வச்சுக்கிறதுன்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஏதாவது இதில் ஹீட் பண்ணும்போதோ குக் பண்ணும்போதோ இங்கே ஸ்மெல் ஆயிரும். அது அப்பப்போ தொடச்சிக்கிறது நல்லது. இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவை டீப் க்ளீன் பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஒரு கப்பில் வினிகர் எடுத்திருக்கேன். நார்மலாக விலை கம்மியாக கிடைக்கிற ஏதோ ஒரு வினிகர் எடுத்துக்கலாம். அது க்ளீனிங்காக அது ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். சமையல் சோடா இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதிலே ட்ரிங்கிங் வாட்டர் ஒரு 1/2 கப் போல் ஊற்றிக்கலாம். 30 செகண்ட் சூடு பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த தண்ணியே நம்ம யூஸ் பண்ணி இதெல்லாம் தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸை வெளியே எடுத்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இது ஊறட்டும். தண்ணியில் ஸ்பாஞ்சை வச்சுட்டு ஸ்பாஞ்சில் பண்ணோம்னா எதுவும் காயம் ஆகாது. ஸ்க்ரப் மாடல் உள்ளே பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. செராமிக்கும் இருக்கும். அதுவும் இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம். இதோட அதிகமாக எண்ணெய் பிசுக்கு ரொம்ப துரு இருந்துச்சுன்னா இல்லை மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு 4 ஸ்பூன் வினிகரில் ஒரு 4 ஸ்பூன் குக்கிங் சோடா போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடும். இதனோட பின்பக்கம், சைடில், மேல் பக்கம் எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிடலாம். கிளாஸோட உள்பக்கமும் எல்லாம் தெரிச்சிருக்கும், அங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் மேல் பக்கமும் இதே ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். எல்லாத்தையும் தேய்க்கும் போதே தெரியுது அந்த அழுக்கு உடனே வருது. ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா பளிச்சுன்னு வந்துடும் எல்லாமே. வெளிப்பக்கமும் எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்க்கலாம். நான் உங்களுக்கு லைட்டிங்காக சுவிட்ச் போட்டுட்டு நான் காமிச்சேன். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே பண்ணிக்கலாம். இது இப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் பிசுக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கை போகாத இடத்துல எல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணி கழுவிக்கலாம். இந்த மாதிரி கார்னர்லாம் கூட நல்லா ஊறிடுச்சு. வாட்டி தேய்ச்சிட்டா எல்லாமே சுத்தமாக வந்துடும். காஞ்சி போன ஃபுட்டு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்துடும். மறுபடியும் ஒரு வாட்டி தேய்ச்சிட்டு இப்போ இந்த ஸ்பாஞ்ச் நல்லா அலசிட்டு மறுபடியும் எல்லாம் ஒரு 2 வாட்டி தொடச்சி எடுத்துடலாம். நான் தொடச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ 2 வாட்டி அலசிட்டு நல்லா எல்லா சைடும், மேல் பக்கம் எல்லா சைடும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ லைட்டாக அந்த ஈரம் புள்ளியாக இருக்குது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால இன்னும் பளிச்சுன்னு தெரியும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சிட்டோம்னா நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம ஈரம் அப்படியே காயிட்டுன்னு விட்டோம்னா காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஸ்பாட் மாதிரி அந்த தண்ணியோட ஈரமே புள்ளியாக தெரியும். பாருங்கள் எவ்வளோ பளபளன்னு இருக்குது. துடைக்கும் போதே உங்களுக்கு தெரியுதா வீடியோவில்? இந்த கிளாஸோட உள்பக்கமும் நல்லா ட்ரையாக தொடச்சிடலாம். அவுட்ரு பாடியும் ட்ரையாக தொடச்சிடலாம். இப்போ இதை திறந்தே வைக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காயிட்டும், ட்ரை ஆகட்டும். காஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இதில் இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாமே போயிடும். சுத்தமாக இருக்குது. எந்த விதமான ஸ்மெல்லும் வரல. நம்ம வினிகரும் சோடாவும் மட்டும்தான் போட்டோம் உள் பக்கம். அதனால எந்த விதமான ஸ்மெல்லும் வரல. இந்த கிளாஸ் எல்லாமே இதில் வச்சிடலாம். பாருங்க எவ்வளோ க்ளீனாக புது அவன் மாதிரி இருக்குது. உள் பக்கம், வெளிப்பக்கம் எல்லாமே க்ளீனாக இருக்குது. மாதிரி க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஹைஜீனிக்காக இருக்கும். அந்த ஃபுட்டில் எந்த விதமான ஜெர்ம்ஸும் இல்லாமல். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் இதை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ நிறைய பார்க்குறதுக்கு மறக்காமல் கௌரி ரிவ்யூஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.